இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு சிலவங்களுக்கு தான் அரிதான பிளட் இருக்குது. அந்த பிளட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பிளட் தேவைப்படும்போது கிடைக்காது. இந்த பெண்மணி கண்டிப்பா எந்த ஒரு நோயும், எந்த உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு, அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறது தான் நல்லது. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு பிளட் குரூப் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இருந்திருக்குது. இது ஒரு புது வகையான பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளருக்கு 10 மாதம் ஆயிருக்காம். இந்த பெண்மணி யாரு? எந்த இடத்துல இருக்கிறாங்க? இந்த பிளட் குரூப்புக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அது என்ன பெயர்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பெண்மணி எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சரியா? இந்த பெண்மணிக்கு 38 வயசு ஆகுது. சில நாட்களாக இந்த பெண்மணிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குது. அப்போ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்றாங்க. அப்போ மருத்துவர் சொல்றாங்க, உங்களுடைய ஹார்ட்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதனால கண்டிப்பா அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி டாக்டர், நீங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அட்மிட் ஆகுறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தனியார் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, அறுவை சிகிச்சை பண்றதுக்காக எல்லா செக்கப்பும் எடுக்கணும். கண்டிப்பா பிளட் எல்லாமே தேவைப்படும். அப்ப அதே மாதிரி ஃபுல் செக்கப் எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுடைய பிளட் எடுத்து பார்க்கும்போது, அந்த பிளட் வந்து எந்த வகை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுல ஏபி, ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிளட் இருக்கும். சரியா? ஆனா, அங்க பிஹெச் பாசிட்டிவா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே இல்ல. அப்போ சொல்லிட்டு அவங்களுமே கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட பிளட்ட எடுத்து இங்கிலாந்துல உள்ள சர்வதேச இரத்த வகை கண்டறியும் ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்புறாங்க. சரியா? அதுதான் பெரிய பிளட் டெஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ற இடம். சரியா? உடனே இங்கருந்து அங்க அனுப்புறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளட்ட ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, சில காலங்கள் அவங்களுக்கு தாமதம் எடுத்துச்சு. அதாவது நேரங்கள் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட எத்தன மாசம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மாதம் அந்த பிளட்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிளட்ல என்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சொன்னாங்க. சரியா? அந்த ரத்தத்துல ஒரு புதிய ஆன்டிஜன் இருப்பத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பிளட்ன்னு தெரியாம, அதாவது நம்மள மாதிரி பிளட் அதிகமா அவங்களுக்கு வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த புதிய ஆன்டிஜனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமர் அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சிருக்காங்க. இந்த பிளட் வந்து இதுவரைக்குமே உலகத்துல யாருகிட்டயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அதிகபூர்வமான தகவல் படி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து ஆராய்ச்சி மையத்துல இருந்து. சரியா? அதாவது இந்த பிளட் வந்து யாருகிட்டயுமே இதுவரைக்குமே நாங்க எல்லாமே பார்த்தாச்சு. இதுவரைக்குமே யாருகிட்டயும் இந்த பிளட் இருந்ததே இல்ல. இந்த பெண்மணிக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி. இப்போ பொதுவா மனிதர்களுக்கு என்ன வகையான பிளட் குரூப் உண்டு? நார்மலா எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா கிடைக்கிற பிளட் குரூப். சரியா? அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ், ஏ பாசிட்டிவ் அத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏ மைனஸ், ஏ பாசிட்டிவ் கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் பி பிளஸ், பி பாசிட்டிவ், பி மைனஸ், பி பாசிட்டிவ் எல்லாமே வந்து நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பிறகு ஏபி பிளஸ், ஏபி பாசிட்டிவ், ஏபி மைனஸ், ஏபி பாசிட்டிவ் அப்படி பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஓ பிளஸ், ஓ பாசிட்டிவ், ஓ மைனஸ், ஓ பாசிட்டிவ் அப்படி எல்லாமே பிளட் குரூப் நார்மலா கிடைக்கிறது. நம்ம எல்லாமே அது வந்து பார்த்துப்போம். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். சரியா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் குரூப் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அது கிடைக்கும். அதே மாதிரி ஓ பாசிட்டிவ் பிளட் கேட்குறாங்க. அதுவுமே உடனே கிடைக்கும். இது சாதாரண மனுஷங்கள்ட்ட ஈஸியா கிடைக்கிற ஒரு பிளட் குரூப். அதே மாதிரி இந்த உலகத்துல ரேரான பிளட் குரூப்பும் இருக்குது. சரியா? இந்த பெண் மட்டும் கிடையாது. ரேரான பிளட் குரூப் இருக்கு. அது எப்பம்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க, என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். முதல்ல பாம்பை வகை ரத்தம். அதாவது பெயரே அதுதான். சரியா?
இந்த ரத்தத்த என்னது இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் ஆன்டிஜன் வந்து இதுல இல்ல. அதனால இது என்ன பாசிட்டிவ்னே கண்டுபிடிக்க முடியல. ஏயா, பியா, ஓவா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால இத வந்து இந்த மாதிரி பாம்பே ரத்த வகை அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன் அப்படி வச்சாங்க? பாம்பேன்னு வச்சிருந்தாங்க. இந்த பிளட் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல சேர்ந்த ஒருத்தர்ட்ட தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால மும்பை அந்த மென்ஷன் பண்ணி அந்த பேர அப்படியே வச்சுட்டாங்க. அடுத்தது அரிய வகை பிளட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமர். அதாவது இந்த பெண் நம்ம இப்போ பார்த்தோம்ல ஸ்டார்ட்டிங்ல 38 வயசு. இப்ப கர்நாடகாவை சேர்ந்த பெண்மணி. இந்த பெண்ணுக்கு தான் இந்த அரிய வகை பிளட். சரியா? அத உலகத்திலேயே நான் சொல்றேன். அடுத்தது அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க பிளட். சரியா? இந்த பிளட்டுக்கு வந்து ஆ ஆன்டிஜென்கள் இல்ல. சரியா? அதனால என்ன ஆச்சுன்னா, இது என்ன பிளட்ன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக தங்க பிளட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. RH அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது வந்து உலகத்திலேயே ஒரு சிலருக்கு மட்டும் தான் இருக்குது. அதிகமா யாருக்குமே கிடையாது. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா, யாருகிட்டயுமே இந்த பொண்ணுட்ட இருக்கிற பிளட் யார்கிட்டயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இத பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே ஒரு பக்கம் இந்த பொண்ணு வந்து சேஃப்டியா இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு நபர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்ல, ஏதாவது வருது, பிளட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அசால்ட்டா பிளட் டொனேஷன் குடுத்துறலாம். பிளட் கிடைச்சிரும். சரியா? ஆனா இந்த பெண்ணுக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல, பிளட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனா பிளட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு பக்கம் இந்த பெண்ணுக்கு இந்த உலகத்திலேயே யாருகிட்டயுமே இல்ல பிளட் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து ஒரு பெருமைக்கான விஷயம் தான். மறுபக்கம் இந்த பொண்ண பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன்ல சாதாரணமா நம்ம பிளட் யார்கிட்டயாவது கேட்டாலுமே கிடைச்சிரும். இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு சிலவங்களுக்கு தான் அரிதான பிளட் இருக்குது. அந்த பிளட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பிளட் தேவைப்படும்போது கிடைக்காது. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி கண்டிப்பா எந்த ஒரு நோயும், எந்த உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு, அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறது தான் நல்லது. சரி ஓகேங்க. இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத பிளட் இந்தியாவ சேர்ந்த இந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.